ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். நான் ரொம்ப நாளாக ஏன் வீடியோ போடலன்னா, வெயில் அதிகமாக இருக்கனால உடம்புல கொஞ்சம் வாட்டர் லெவல் குறைஞ்சி உடம்புல கொஞ்சம் தண்ணீர் சத்து கம்மியானால உடம்புல பிரச்சனையாச்சு. அதனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதனால தான் நான் கொஞ்சம் வீடியோ போட முடியல. நான் நேற்று ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். நம்ம புதுசாக ஒரு சைட்டில் வந்து நம்ம வந்து அந்த காலை நெட்டுறது காம்பவுண்டுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க், அதே பில்டிங்கில் ப்ளம்பிங் ஒர்க்கு. இது வந்து ஒரு ஓல்டு பில்டிங்கு, பழைய பில்டிங்கு. இதில் வந்து எப்படின்னா, இது வந்து செம்மண் பிரதேசம். செம்மண்ணில் வந்து செல்லு பிடிச்சி பில்டிங் ஃபுல்லாக வந்து கீழே வந்து பேஸ்மெண்ட் உட்காந்துச்சு. அதை வந்து நம்ம வந்து அது என்ன ஒரு இதுன்ட்டு அதை ரெடி பண்ணி கொடுக்குறோம். ப்ளம்பிங் பைப்பு அனைத்து எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுக்குறது அந்த பேசிக்குவோம். இப்போ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம்பிங் உண்டான வீடியோ. ப்ளம்பிங் இதை பாருங்கள். ஏற்கனவே வந்து ஒரு ப்ளம்பர் வந்து இங்கே இந்த பில்டிங்கில் போட்டிருக்காரு. எப்படி போட்டிருக்காங்கன்னா, மண்ணை வந்து ஸ்லோப்பிங்கோசம் அவரே கண் துறையமாக லெவல் வச்சு ஸ்பிரிட் லெவலில் மேலே போட்டு பைப் லைன் போட்டு போயிருக்காரு. அதனால் அந்த மண் உட்காரக்குள்ளே அந்த பைப் லைனும் சேர்ந்து உட்காந்துச்சு. அதனால தான் வந்து அந்த பைப் லைன் வந்து உள்ளே ஃபுல்லாக ட்ரைனேஜ் ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிப்போச்சு. அதனால் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து இது மாரி வராமல் அளவுக்கு எனக்கு பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், நம்ம வந்து ஒர்க்கு வந்து ஒரு பைப்பு வந்து வேஸ்ட் லைன் எப்படி எடுத்துன்னு போகணுன்றது ஒரு இப்படி தான் போய் எடுத்துன்னு போகணுன்னு வேஸ்ட் லைனு ஒரு இது இருக்குது. அந்த இதை தான் நம்ம எடுத்துக்கும் போது தான் எப்பயுமே வந்து பில்டிங்க்கு நம்ம வந்து பைப் லைன் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். பிளாக் வந்துன்றது எப்பயுமே ட்ரைனேஜில் வராது. அதுதான் இதில் பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு 3 அடிக்கு 3 அடி 3 ஃபீட்டுக்கு ஒரு கட்டை போட்டிருக்கேன். இது எதுக்கு போட்டிருக்குங்கன்னா, இந்த கட்டை மேலே தான் நம்ம பைப் லைனை உட்கார வச்சுன்னு போகிறோம் ஸ்லோப்பிங்கோசம். இதில் பார்த்திங்கன்னா, நான் டாய்லெட் பைப் மட்டும் தான் எடுத்துன்னு போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாய்லெட் வந்து தொட்டி வந்து பேக் சைடில் இருக்குது. இது வந்து ஒரு சுற்றி வந்து ஒரு 20 அடி இடம் விட்டு நடுவில் இடம் இருக்குது. ஒரு கார்டன், ஒரு விஸ்தாரமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இடம் விட்டுருக்காங்க, பிளாட்ஃபார்ம் மாரி. அதனால வந்து நமக்கு வந்து பின்னாடி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து டாய்லெட் இருக்குது. அதை எடுத்துன்னு வரோம். ஒரு பைப்பு தான் எடுத்துன்னு வரோம். ஆனால் ஒரு பைப்புக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 1 அடி கட்டை நீட்டு கட்டியிருக்கோம். எதுக்கு அந்த 1 அடி கட்டை கட்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பைப்பு வந்து நமக்கு வந்து 4 இன்ச் பைப்பு. 4 இன்ச் பைப்பு வந்து அவுட்ரு டு அவுட்ரு வந்து 5 இன்ச்சு தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து பக்கத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து 12 இன்ச்சு இருக்குது. நம்ம 1 அடினா 5 இன்ச்சு நம்ம பைப் போச்சுன்னா மீதி வந்து நம்மளுக்கு வந்து 7 இன்ச்சு கிடைக்கும். பக்கத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு ஒரு கேப் வச்சு பைப் இப்படியே நவராது, செவத்துலேருந்து நவராத அளவுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கோசம் நம்ம வந்து பெருசாக கட்டை போட்டு அதில் பைப் உட்கார வச்சு எடுத்துன்னு போகிறோம். இந்த கட்டை எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே டீப் லோல் கட்டி இதுங்க பாருங்க, டீப் லோல் கட்டியிருக்குன்னா இந்த டீப் லோல்லேருந்து கட்டி ஒரு ஸ்லோப் வச்சு ஒரு கட்டை கட்டிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இதை கட்டை. இது வந்து இதை பாருங்கள், பாத்ரூம் வந்து தண்ணி இது வந்து பாத்ரூம் வந்து வர்றது. இந்த இடத்துல வந்து ஒரு சோக் பிட் போகிறோம். சோக் பிட் போட்டு இதில் கலெக்ட் ஆகி இதுலேருந்து ஸ்லோப்பிங்கு. இது வந்து நம்ம வந்து 30 அடிக்கு ஒரு கம்பி அடிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த கம்பிகிட்ட தான் ஒரு தொட்டி வருது. அந்த இடத்துல ஒரு போகிறோம். நம்ம எப்பயுமே பைப் லைன் போட்டால் 30 அடிக்கு ஒரு ஜங்ஷன் போட்டே ஆகணும். அப்படி ஜங்ஷன் இல்லைனா பக்கத்தில் பாத்ரூம் வந்துன்னா அந்த ஜங்ஷன் ஓகே. அப்படி வரலைன்னா கம்பல்சரி நம்ம வந்து 30 அடிக்கு ஒரு சோக் பிட் போட்டால் தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம வந்து க்ளியர் பண்ணுறது கிளியராக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த கட்ட ஆரம்பிக்கல நம்ம எந்த டாப் லெவலும் அந்த வந்து லாஸ்ட் எண்டு முடிகிற ஒரு லெவலையும் ஃபஸ்ட்டு கட்டை போட்டுடணும். ஒரு இந்தமாதிரி நான் சொன்னல 1 அடி கட்டை போட்டுட்டு இதுக்கு நூல் கயிறை வச்சு டேப்பராக வச்சு நூல் கயிறு கட்டிடணும். கட்டிட்டு அந்த நூல் கயிறு வந்து ஸ்லோப்பிங்காக இருக்கும். அந்த ஸ்லோப்பு இருக்கக்குள்ளே அந்த ஸ்லோப்புக்கோசம் நம்ம வந்து நடுவில் கட்டை போட்டு வச்சுருக்கோம். இந்த கட்டை மேலே தான் நம்ம வந்து இந்த நூல் கயிறு கரெக்டாக நம்மளுக்கு பாருங்கள், இந்த நூல் கயிறு பாருங்கள். இந்த கட்டையில் சில பேர் வந்து இந்த நூல் கயிறு போட்டு ஒரு டைல்ஸ் ஒன்று வச்சு அதுக்கோசம்லாம் பண்ணுறாங்க. அதுமாரியும் பண்ணக்கூடாது. நம்ம பாருங்கள், அதாவது இந்த நூல் கயிறு வந்து நம்ம போகிற மட்டத்தில் தொட்டும் தொடாமல், அதாவது தூக்குண்டு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அது போல் இருக்கணும். ஒரு ஸ்ட்ரைட்டு தொட்டும் தொடாமல் இருக்க மாதிரி நம்ம போட்டு கட்டையை ஃபுல்லாக போட்டோம். இப்படி தான் போடணும். இப்படி நம்ம போட்டிங்கன்னா தான் இதில் வந்து 4 இன்ச்சு பைப் மேலே உட்கார வச்சு சைடில் 2 பேக்கிங் கட்டு, இந்தாண்ட ஒரு 2.25 கல்லும் நடுவில் பைப்பு, இந்தாண்ட சைடில் ஒரு 2.25 கல் வச்சு நம்ம இதை போட போகிறோம் இன்றைக்கி. இது வந்து இதுபோல் நீங்களும் வந்து ட்ரைனேஜ் லைன் போட்டால் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பிளாக் இல்லாமல் வரணும்னா இது போல் பைப் லைன் பண்ணணும். மண்ணை போட்டோ ஸ்பிரிட் லோல் போட்டோ கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு ட்ரைனேஜ் லைன் வேணும்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோப்பிங்காக இருக்கணும், பிளாக் இருக்கணும். ட்ரைனேஜ் தான் வீட்டுக்கு வந்து நீங்கள் என்ன தான் காஸ்ட்லியான வீடு போய்ட்டு கட்டாலும் பாத்ரூமில் பிளாக் ஆகிடுச்சுனாவே வீட்டில் ஸ்மெல்லு, வீட்டில் தண்ணி போகலனாலும் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அந்த ட்ரைனேஜுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் நம்ம வந்து இது போல் சில பேர் இதெல்லாம் பைப் லைனில் எப்படியா தான் போயிடும், பெரிய பைப் போடுறோம் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சரக்கு டாய்லெட் லைன் போட ஏதாவது பிளாக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு பேப்பரோ ஏதோ டிஷ்யூ பேப்பரோ ஏதோ இப்போ லாக் பண்ணிவிட்டாலும் இதுமாரி அந்த பிரச்சனை. இப்போ தான் நம்ம வந்து ட்ரைனேஜ் லைன் பண்ணணும். அதனால் இந்த ட்ரைனேஜ் லைனு இப்போ வந்து நமக்கு கட்டை போட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதேமாரி சொல்கிறேன், இதை போட்டுட்டு உடனே தூக்கி பைப் உட்கார வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பைப் உட்கார வச்சோன்னா அந்த வெயிட்டில் அந்த கட்டை ஏறத்துக்கு இறங்கி டவுன் ஆகிடும். நம்ம இன்றைக்கி போகிறோன்னா மறுநாள் தான் வந்து அந்த பைப் வந்து
ஃபுல்லாக வச்சு பேக் பண்ணணும். இது வந்து ஒரு முக்கியமானது. சில பேர் வந்து டைமிங் இருக்குது, ரேட்டில் எடுத்தாச்சு பட்டு பட்டுன்னு போட்டு போகணும். அதுமாதிரி நம்ம பண்ணவே கூடாது. இதெல்லாம் உங்கள் வீட்லேயும் இதுபோல் ஏதாவது பிராக் ஆச்சுன்னா உங்கள் வீட்டை நீங்களும் வீடியோ எதாவது கட்டினீங்கன்னா ப்ளம்பர் வேலை ஒர்க் பண்ணாங்கன்னா இதே போல் பைப் லைன் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பில்டிங் சம்மந்தமான வீடியோ பண்ணினே இருக்கும். பாய் பாய். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.